பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் தெரியணும். சபையில் உள்ளவருக்கு தெரியணும். ஆமாங்க. முன்னாளில் இந்திரபிரசத்தை ஆண்டு வந்து ஐவர் ராஜாக்களிலே முதல்வன் ஐவர்களின் தலைவன் அடியேன் அபிதானம் யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திர மகாராஜன். யுதிஷ்டிரன் சொல்லக்கூடிய தர்மபுத்திர மகாராஜா. யுதிஷ்டிரன் பேரு பட்ட பேரு தர்மராஜா. சாந்தமூர்த்தின்னு ஒரு பேர். விண்ணுலகத்திலே மும்மூர்த்திக்கு சமமாக இந்த பூலோகத்திலே ஒரு மூர்த்தி என்று தேவர்களால் என கழிக்கப்பட்ட பட்ட பெயர் சாந்தமூர்த்தி. அடியே தர்மராஜா. ராஜாவோட பிள்ளைங்கதான். ஆனா எங்க கோலம் எப்படி இருந்தாலும் இது அருகாமையில் இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டு பாக்குறேங்க. பஞ்ச பாண்டவரிலே நான்காவதாக பிறந்த நகுலன் நகுல மகாராஜா. ஆமா, பாண்டவர்களில் இறுதியாக பிறந்த சாஸ்திரங்களை கற்றறிந்த 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்காணும் 96 தத்துவம் நன்னூல் இலக்கியம் கிரந்தம் அனைத்தையும் சிக்கர வாசித்த சகாதேவ சிகாமணி நீங்கள். ஆமா, சொல்லிட்டாங்க பேர்லாம். இவர்கள் தம்பிமார்கள் உடன் நான் எப்படி வர்றேன்? எப்படி வரீங்க? தம்பிமாரே தம்பி உடையான் படைக்கஞ்சான். ஆனா உலகத்திலே என்னை போல் தம்பிமாரை படைத்தவர் வேறு ஒருவரும் இருக்க முடியாது. உலகத்திலேயே தம்பிமார் பலம், தம்பிமார் பாசம், தம்பிமார் துணை
தந்தைக்கு தந்தையாகவும் தமையனுக்கு தமையனாகவும் நினைத்து எனக்கு சொல்லை தட்டாமல் நடக்கக்கூடிய தம்பிமார்கள் புடைசூழ அந்தரத்திலே கந்தவர்கள் வாழ்த்த புவிவாழ் மக்கள் எல்லாம் தருமன் வாழ்க என சொல்ல கணிககுல மாதர்கள் வெஞ்சாமரத்தை வீச நாட்டிய மாதர்கள் நடினம் ஆட 32 மேள வாத்தியங்கள் முழங்க பாண்டவர் சபையில வந்து கொண்டிருக்கோம். இருந்தாலும் முதல் வணக்கம் சபை வணக்கம். சபை வணக்கம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசு.
வணக்கம் சகாதேவன் வந்தவண்ணா போற்றுவே நன்றி. கடல் சூழ்ந்த உலகம். ஆமாம், கடல் சூழ்ந்த உலகத்திலே நீண்ட காலம் நீடுழியாக வாழ வேண்டும் என மனமாற வாழ்த்துகிறேன் தம்பிமார்களே. அப்படியே அவள் சந்திரகுலத்திலே சுந்திரங்களைப் போல் அவதரித்தவர் மூன்று வேந்தர்கள். முதன்மையாக அவதார செய்தவர் எமது பெரிய தம்பை திருதராட்டிர மகிபர். இரண்டாவது எங்க அப்பா பாண்டு மகாராஜா. மூன்றாவது எங்க சித்தப்பா விதுர மகாராஜா. திருதராட்டிர மகாராஜனுக்கும் காத்தாரி அம்மையருக்கும் பிறந்த பிள்ளைகள் 100 பேர். ஆடவர் 100 பேர். ஒரு பெண் பிள்ளை 101. ஆமா,
அவதாரம் செய்தார்கள். இரண்டாவது பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா என்று சொல்லக்கூடிய எமது தாய் குந்தமா தேவிக்கும் அவதாரம் செய்தவர்கள் ஐவர் ராஜாக்கள். அடியேன் தருமன், இளையவன் பீமன், அர்ஜுனன், நகுல சகாதேவன் என்ற ஐவர்களாக அவதாரம் செய்து பிறந்தோம். எமது தந்தை ஏற்க எழுதினார். இறந்து விட்டார். பார்த்தார் எங்க பெரியப்பா தம்பி இறந்து விட்டார். தம்பியின் குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கிறார்கள். அழைத்தார் தன் வீட்டிற்கு. தன் பிள்ளை 100 சேர்த்தார். தன் பிள்ளை 100 ஐவரையும் சேர்த்து 105 பிள்ளைகளையும் தன் பிள்ளைக்கும் சமயன் பிள்ளைக்கும் பேதகம் இல்லாமல் அருமையாக ஒன்றா வளர்த்து வருகிறார். 105 பிள்ளைங்க, அரசாங்க பிள்ளைங்க, ராஜா வீட்டு பிள்ளைங்க. நீச்சல் குளத்துக்கு போனா 105, பாடசாலைக்கு போனா 105, வேட்டைக்கு போனா 105, 105 பேரும் ஒன்னா போவோம். தலைவனானே முன்ன போவோம், பின்னால வருவாங்க. அப்படி 105 பிள்ளைகள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 வயதுல அண்ணன் தம்பிகளாக ஆடினோம். 10 வயதுல பகை ஏற்பட்டது. கதை எப்படி ஏற்பட்டுச்சு? நீச்சல் குளத்தில் 105 பேரும் குளிப்போம். அந்த நேரத்திலே நான் முன்ன போவேன், தம்பிமார் வருவார்கள். 105 பேரும் போய் குளத்துல இறங்கி குளிச்சுட்டு இருப்போம். கடைசியா என் தம்பி பீமுங்க நம்ம அவன் எத்தாச்சா பின்னால வருவான். பொறுமையா தான் வருவான். அங்கிருந்து ஓடியாந்து இந்த 105 104 பேர் நான் குளத்தை சுத்தி குளிச்சுங்கிறோமா, ஓடி வருவான். அங்கிருந்து தம்பிமாரெல்லாம் குளத்துல நீச்சல் அடிப்பாங்க. ஓடி அந்த நடு குளத்துல எகிரி டொமால்னு குதிப்பான். அவன் குச்சி நான் வச்சுக்கா, இந்த பக்கம் 10 மேதங்க, இந்த பக்கம் 10 மேதங்க, 4 பக்கம் 4 10 மேதங்க. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணான்னு கதறும். அட தம்பி துரியோதனன் நானும் ஓடுவோம், போடுவோம். என்னடா ஒருத்தன் குச்சி 40 பேர் மதிக்கிறானே, அப்ப இவனுக்கு எவ்வளவு பணம் இருக்கும், இவனை எப்படி கொண்டுணும் அப்படின்னு துரியோதனுக்கு பொறாமை ஏற்பட்டு போச்சு. உண்ண உணவிலே விஷத்தை கலந்தார். படுக்கும் அறையிலே பாம்புகளை விட்டார். குளிக்கிற குளங்குது பேர். ஓடாங்க அந்த துரியோதனன். அண்ணா இவன் இப்படியே குச்சான்னு வச்சுக்கா, 105 கூடும், 104 போயிடும், நீ நான் கூட போயிடும். ஆனா இவனுக்கு ஒரு நிபந்தனை வைக்கணும். நான் என்னடா நிபந்தனை? நான் இவன் பாடு தனியே போய் அப்படி குளிக்கணும். அவன் குளிக்கிறானோ அவன் பாடு. மிச்ச பேர் நம்ம ஒரு பக்கமா குளிக்கலாம். அதே மாதிரி பேமா அங்க வாடான, நீ மட்டும் போய் குதிக்கிட்டு அந்த பக்கம் போட, அப்படிதான் குளிச்சுங்கிறான். துரியோதனன் என்ன செஞ்சாங்க, ஒரு விச ஊசி நாட்டினான் அந்த குளத்துல. தெரியாம பீமன் குளிக்கிறத ஒரு விச ஊசி நாட்டினாரு. ஏன்னா ஓடி போய் எகிரி குதிப்பான், அந்த ஊசி போது செத்துருவான் அப்படின்னு விச ஊசி நாட்டினான். காக்கும் கடவுள் கண்ணன் அருளால் காப்பாற்றப்பட்டோம். அப்படி 15 வயசு ஆகி போச்சு. இவன் செய்யற சதிகள் பொறுக்கல. என் தம்பிமாரெல்லாம் சொல்றாங்க, அண்ணா இனி நம்ம இங்க இருக்கக்கூடாது, நமக்கு உண்டான பிரிதி பாகத்தை வாங்கு, நம்ம போய் தனியும் ஆட்சி அப்படின்றாங்க. யாரு இவங்க 4 பேர். அப்படி எனக்கு மனம் இல்லை கேட்கும். என் தம்பி துரியோதனும் தம்பி தானே, 104 தம்பில அவன் ஒரு பெரிய தம்பி. அவன் தான் 104 பேர்ல அதிகமான பாசம், பத்துதல், அன்பு எல்லாம் அவன் மேல எனக்கு, அவன் மேலதான். இவனை மட்டும் விட்டு போயிடுறமே வேணான்னு நான் மனசுல நினைக்கிறேன். ஆனா இவங்க பங்குறான். நாங்க கேட்கல, இவங்க போய் கேட்கற துரியோதனன் எங்களுக்கு கொண்டான பெரிய பாகத்தை கொடுறான்னு கேட்ட உடனே துரியோதனுக்கு நாடு கொடுக்க மனம் இல்ல. காண்டகா வனம் பிணம் சுடு காடு, பிணத்தை சொல்ற சுடுகாட்டு தாண்டா அவங்க பாக்க தாட்டியா காமிச்சான். சரி, கார்க்கும் கடவுள் கண்ணன் இருக்கிறார் என்று நம்பினேன். அந்த காண்டகா வனத்தை 2 கரத்தையும் நீட்டி பெற்று காண்டகா வனம் சென்றோம். போனா காடு. அந்த காண்டகா வனம் கண்டவர் நடுங்க வனம்னு பேரு. அந்த கண்டவர் நடுங்க வனத்துல வந்த கால வயசுல மீண்டும் உயிரோட வர முடியாது. அப்பேற்பட்ட விஷஜந்துக்கள் வனத்திலே வசித்து வருகிறது. நாம போய் எப்படி போய் போறோம் தம்பி மாதிரிலாம் வச்சிட முடியும். கண்ணன் வருகிறார். தேவேந்திரன் துணையை கொண்டோம். கண்ணன் அருளை கண்டு தம்பிமார் பலம். ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறான். நரகூடம் அமைக்கிறான். அர்ஜுனன் அக்னியாசத்தை விடுறான். வானம் பத்தி எரியுது. அழிஞ்சு போச்சு காடு. அங்க ஒரு நாடு. அதான் இந்திரபிரஸ்தம். ஏன் இந்திரபிரஸ்தம் வச்ச? தேவர்களால் உருவாக்கப்பட்ட நாடு. தேவர்களால் அளிக்கப்பட்ட நாட்டிற்கு தேவ இந்திரபிரஸ்தம் பேரை வச்சு அருமையா ஆண்டு வரேன். எந்த குறையும் கிடையாது. அந்த நேரத்திலே ஒருவரையும் நாட்டிலே பிரசன்னமாகிறார். திரிலோக சஞ்சாரி நாரதர் வரார். வந்தவரை அழைத்தோம், ஆசிரமம் கொடுத்தோம், அமரை செய்தோம். அவர் அடிபணிந்து ஆசீர்வதித்தோம். ஐயனே, எம்மை நாடி வந்த காரணம் யாது என்று கேட்கிறேன். தர்மா, திரிலோகத்தை சுற்றி வரேன், 3 லோகத்தையும் போறேன், சத்தியலோகம் போனேன். அங்கே உமது தந்தை
பாண்டு மகாராஜனை கண்டேன். அவர் சொர்க்கத்துக்கு போல நரகத்தில் ஆழ்ந்திருக்கார் அப்படின்னு அவர் சொல்லும். எங்க மனம் வேதனைப்படுது. அந்த சொர்க்கம் போல பிள்ளைங்களுக்கு இருக்குமா? ஆமா. உடனே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தந்தை சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் கேட்கிறேன். யாருமே செய்யப்படாத மகத்தான ராஜசாக வேலி செய்யுங்கோ அப்படின்னார். வேலி ராஜசாக வேலினா என்ன? யாருமே செய்யாத ராஜசாக வேலி. அப்ப ராஜசாக வேலி பேர் இப்ப அதுக்கு கர்மகாரியன்னு பேர். கர்மகாரியம். தாய் தந்தையர் இறந்தார், பிண்டபித்தியாகம் செய்து அவர்களை சொர்க்கம் சேர்க்கிறோமே, அதுக்குதான் யுத்தரகிரின்னு வாங்க, கர்ம காரியன்னு வாங்க. அப்பா அம்மாவுக்கு காரி செய்து சொர்க்கம் ஜாகிறது. அந்த வேள்வியை செய்கிறோம். அது யாரால் செய்யறது? பெரிய பணக்காரன் செய்யணும், படபாலங்கணும். நம்ம கிட்ட எதுவும் இல்ல. என்ன கேடின்னு கண்ணனை அணுகினேன், அழைத்தார். தம் நாடு நகரம் சென்று பொருள்களை மீட்டு வந்து கொண்டு வந்து ராசியாக வேள்வி 7 நாளா செய்கிறோம். தேவர் மூவர் அறிய, நாட்டு பிரதிகள் அறிய, அவனி 55 அரசர்கள் முன்னிற்க 7 நாளா செய்யறோம். 7 நாளா தேவர் மூவர் 7 நாளா செய்து தேவர் மூவர் எல்லாம் பூமா போயுது. அப்பதான் எனக்கு சாந்தமூர்த்தின்னு பேரு கொடுத்தாங்க. ஏன்னா விண்ணுலகத்திலே மும்மூர்த்தி பிரம்ம, ஹரி, அயன், ருத்ரன். அவங்களுக்கு சமமா பூலோகத்துல ஒரு மூர்த்தின்னு பேர் கொடுத்து பூமாரி போயுது. அங்க இன்னொரு பேரு கொடுத்தாங்க. என்ன பேரு? நட்சத்திரா. என்று ஒரு 10 பேர் கொடுத்து 100 கோடி மதிப்புள்ள முத்து மாலை பரிசா கொடுத்தாங்க. பூமாரி போயிறாங்க தேவர்லாம். பூமாரி போயிறாங்க. 7 நாளா அவள அருமையா செய்யறாங்களே அப்படின்னு. ஆனா 7 நாளா அந்த வேள்வியில உட்காந்து நானும் திரௌபதியும் உட்காந்து யாகத்தை வாழ்த்திங்கிறோம். ஆனா அதற்கு பாடுபட்டவர்கள் யார்? தம்பிமார்கள். நாடு நாடா திரவியங்கள் பொருளை தேடிட்டு வரான். ஒருத்தன் ஓடுறான், அவன் கஷ்டப்படுறான். அப்படி தம்பிமார் பலத்தாலதான் அந்த ராஜ்யாக வேலி செய்தி. ஆனால் எங்களை பார்த்தியா?
பார்த்தாயா? பார்த்தேனே. கிழக்கு திசையிலே சூரிய பகவான் எப்படி தகத்தகாயமாடுகிறாரோ தன்மை போலே புஜா கீர்த்தியோ மணி முடிய பல 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 காலையிலே. ஆமா, சூரிய பகவான் எப்படி செந்நிறத்தோடு காட்சி அளிக்கின்றாரோ ஆமா, அத்தன்மையாக பாண்டவர்களாகிய நாங்கள் பௌர்ணமி அன்று பூரண சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்? அத்தன்மை போலே அத்தன்மையா வந்து கொண்டிருக்கிறோம். ஆமாங்க. ஆனா நாங்க வரும்போது பாத்தியா என்னங்க மேளவாத்தியங்கள், பேரிகை, கங்கா, கங்காரி இப்படி சொல்லக்கூடிய 32 மேளவாத்தியங்கள் முழங்க என்று முழங்க நாட்டிய மாதர்கள் எல்லாம் நடினமாட கணிககுல மாதர்கள் வெஞ்சாமரத்தை வீச அந்தரத்திலே கன்றவர் வாய்த்த 33 தேவர்கள் 48,000 ரிஷிகள் கிண்ணரர் கிம்புருடர் சித்த வித்யானந்தர் அனைவரும் பாண்டவர்கள் வாழ்க சுகி பவா என வாழ்த்த பாண்டவர் கொலுவாய் கொண்டிருக்கீங்க. எல்லாருமே கொலுவா இருந்தாலும் எல்லாம் நிசப்தமாக இருக்குது. ஏன்னா பேர்பட்ட இடம் கலை பிறந்த இடம், களவாணிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இடம். எவ்வளவு பொறுப்பா அவங்க அமைதியா பாக்குறாங்க. இப்படி இருந்தா அருமையா நமக்கு ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்படி பாண்டவர்களாகிய நாங்கள் கொலுவாகி கொண்டிருக்கிறோம். எந்த குறையும் கிடையாது. என்ன நாங்க எமது தந்தை பாண்டு மகாராஜன், எங்க அம்மா குந்தமா தேவி. தேவினா தேவி பட்டம் எல்லாருக்கும் வந்துரு. உலகத்துல தேவிங்கன்னா யாரு? முதல் தேவி பூமகள், பூமா தேவி. பூமா அந்த அம்மாவுக்கு தேவி பட்டம் வந்தது. இந்த உலகத்துல எத்தனையோ அந்நிதங்கள் நடக்கிறது. ஆனா நாம தான் வயிற்று போறதுக்கு ஏதோ கால பூமி ஓதிக்கிறோம் அடிக்கிறோம். ஆனா எத்தனையோ பேர் வேணும்னு பூமி பண்றான், ஆயத்தோட போடுறான், கிணறு வெட்டுறான், வெடி போட்டு வெடிக்கிறான், எல்லாத்தையும் தாங்கிக்கிறா பூமா தேவி. தண்ணி சாப்பிடுறாங்க இல்ல குடிக்கிறேன்னு வேற என்னமா? ஏன்னா அதான் இப்ப இதுவாகி போச்சு உலகம். சரி இருக்கட்டும். அப்படி பூமாதேவி, கங்காதேவி எல்லாம் வாழ முடியாது. அதுக்கு அடுத்தது சரஸ்வதா தேவி. கல்வி கொடுக்க அறிவு கொடுக்கக்கூடியவள். லட்சுமி தேவி பணத்தை கொடுக்கிறவோ. சக்தி தேவி பலத்தை கொடுக்கிறோம். எல்லா தேவி கடைசியா இன்னொரு தேவிக்கிறா. என்ன தேவி? அதுதான் மூதேவி. எல்லா தேவிக்கும் பதில் சொல்லலாம். இந்த அம்மா வந்து தலைமையில உட்காந்துட்டாள்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது கூத்து பாக்கணும் தான் நினைப்பாங்க. அது பாட்டு ஆட்டும். சாத போய் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அப்படி படுத்து எழுந்து வந்து பாரு. அந்த அம்மாவுக்கு பதில் சொன்னா சரியா போச்சு. அந்த அம்மா அந்த தேவி. ஆனா எங்க அம்மாவுக்கு ஏன் கொந்தமா தேவி? உலகத்திலே பாண்டவர்கள் ஐவர்கள் குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. குந்தமாதேவி பெற்றெடுத்த பிள்ளைகள் 3 பேர். தர்மம், பீமா, அர்ஜுனன். நகுல சகாதேவர்கள் எமது சிற்றன்னை மாத்ரா தேவியின் பிள்ளைகள்.
மாத்ரா தேவி எமது தந்தை பாண்டு மகாராஜன் இறக்கிறார். உடன்கட்டை ஏறிவிட்டார். அந்த நேரத்திலே நகுல சகாதேவர்களுக்கு தாயெல்லா குறை தெரியக்கூடாது என்று தங்கை பெற்ற பிள்ளையை தன் பிள்ளை என்று 5 பிள்ளைகளையும் ஒன்றாக கருதி அருமையாக வளர்த்தாள் எமது அன்னை. அதனால் கொந்தமாதேவின்னு ஒரு பேர் எங்க அம்மாவுக்கு. இப்படி பெற்றெடுத்த பிள்ளைகள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராஜாக வேள்வி செய்கிறோம். அவனி 55 அரசர்களுக்கும் லிகிதம் அனுப்பினோம். அனைவரும் வந்தார்கள். இருப்பிடத்தில் அமர்ந்தார்கள். என் அருமை தம்பி துரியன் வருகிறார். தம்பி துரியோதனன் வரான். அவன் வருகிறதான் நான் பாத்துக்கிறேன். யாரு வந்தாங்க என்ன போனாங்கன்னு தெரியாது. என் விழிகள் எல்லாம் துரியனை நோக்கி கொண்டிருக்கிறேன். துரியனை பார்த்தேன். துரியோதனன் வரான். ஒண்ணு கூட வெய்ய உள்ளடா. அப்படியே மொத்த ஜனமும் நெருக்கி நிக்குது. பீமனை பார்த்ததே பீமா துரியோதனன் வரான் பாரு. அவனை போய் கூட்டாடான்னு. அட இவன் போனான்டா. சும்மா என் தம்பி தாட்டு கூட்டுன்னு போனான் பாரு. மொத்தம் தானா வாதுங்க நின்று போனான் பாரு. துரியோதனன் கையை போய் எட்டி பிடிச்சாரு. கருத்தை பிடிச்சாரு. இவன் பிடிச்சி முன்ன வரான். பின்னால வந்தான் உக்காடுறான். வந்தவன் ராஜாக வேலி பார்த்தான். மனசுல பொறாம ஏற்பட்டு போச்சு. ஐயோ இவ்வளவு ஜனம் வந்துட்டாங்களே. எல்லாம் பாண்டவர் வாழ்க என்று வாழ்த்துகிறார்களே. நம்ம எல்லா புகழும் பாண்டவருக்கே போயிடும் போல. காண்டகாவனத்தை சும்மா கொடுத்தோம் காட்டை இவனோட நாட்டாகனா இவ்வளவு பெரிய ராஜாக வேலி செய்யறானே. இவ்வளவு செல்வங்கள், இவ்வளவு புகழ், இவ்வளவு படைபலம் பாண்டவருக்கு எப்படி வந்து விட்டது? இவர்களை விட்டால் நம்மை மிஞ்சி விடுவார்கள் என்று மனதிலே பொறாமை கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான். மண்டபத்தை உருவாக்கினார். எங்களுக்கு அழைப்பு கொடுத்தான். அப்பயே தம்பி எல்லாம் வானானா நச்சரவு கொடி படைத்தவன், நெஞ்சிலே வஞ்சனை கொண்டவன், அங்க போக வேண்டாம்னா தம்பி பீம சொல்றான். எங்க பாத்து கேட்டனா வாங்கடா நீட்டு போன உக்கார வச்சேன். அந்த மண்டபத்துல போய் காலை வச்சும் என் மதியே கெட்டு போச்சு. அவன் என்ன சொன்னா நான் என்ன செய்தேன்னு எனக்கு தெரியாது. மண்டபத்தை விட்டு வெளியே வந்தா நீ நாடு நகத்தெல்லாம் ஓய்ச்சிட்டா பாவி. எங்களையும் தோத்தடா. அட எங்களை தான் தோத்த கூட பிறந்தோம். தோஷம் தப்பு இல்ல. நாடு நகரம் 5 பேருக்கு சொந்தம். அண்ணன் தோத்தான் நாங்க விட்டுறோம். நம்மள நம்பி வந்தால ஒரு பொம்னேடி அவளை வச்சு தோத்துட்டியா? உலகத்துல எவனா பொம்மேட்டி வச்சு உதாடி பாத்துக்கிறியா? கண்மேட்டி ஆடுவான். என்ன கேட்டாங்க நானும் மிருதங்காரன் சூது ஆடணும். காஞ்சிபுரத்துல சங்கட்ரான் அது கூட 3 சீட்டு வச்சு ஆடுவாங்க. நானும் அவனும் ஆடணும். மனாண்டா கேக்கலங்க. அவன் சம்சாரத்துக்கு போட்ட ஒரே ஒரு பொண்ணுங்க. அது 1/2 மணி வச்சு ஆடி விட்டு அதை வச்சு கூட ஆட்டண்டா. என்ன காலேஜ் போயிட்டா பெண்ணு பொண்ணு என்ன வச்சு ஆடினாரு? அதை வச்சு ஆடினாரு. நீ கூட என்ன பண்ண முன்னாடி தூங்கி இருக்கும் போது பொண்டாட்டி கைத்துல இருக்கிற என்னத்தை வச்சு ஆடினா? தாலி வச்சு ஆடினா. உங்களெல்லாம் கூட நான் நல்லவன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க பொண்டாட்டி வச்சு சூதாடினீங்களா ஆட்டத்துல? யாரு ஆடுவாங்க? காதல் முகல இல்ல கூட நானும் அந்த சாணம் பிடிக்கிறது பெரிய கதை வச்சு அப்படியே ஒன்று தொலைச்சு பொண்டாட்டி வச்சு ஆடினீங்களா? இல்லங்க உலகத்துல. ஆமா யாரும் வச்சு ஆடல. ஆமா. ஆனா மனைவியை சூதாட்டத்திலே வைத்து தோற்ற மாபெரும் பாவி இந்த தருமன். இந்த உலகத்துல தருமன் நல்லவன் சொல்லிங்குது. ஆமா. ஏன்னா என் புகழ் நானே கெடுத்துக்கணும்னு எனக்கு என்ன இல்ல. அப்படி பெண்ணை வைத்து சூதாடினேன். தோத்தேன். வேணான்னு சொன்னா இவன் கேக்கல. சும்மா தமாஷா ஆடலாம். மாமா கிட்ட ஆடுனா மொத்தி தோத்தனா சரியா போச்சு. டேய் அடிமடானா 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஜாத வாசம், 13 தொலைத்து வந்தால் நாடுனா. அட இதை சொல்லி கூட பரவாயில்ல. இடையில ஒரு வேலை செய்து ஐவருக்கு வாழ வந்த அழகு திரு பாஞ்சாலியை தனது தம்பியாகிய துச்சாசனனை விடுத்தார். அழகாபுரம் என்று சொல்லக்கூடிய கூந்தலை விடுத்தார். அஸ்தினாபுரம் 366 வீதியும் இழுத்தார். ராஜ சபையிலே ஏற்றினார். வசிரத்தை கலைந்தார். மாற்றான் ஒருவன் மனைவியின் சேலையை அகற்றுகிறார். 5 பேரும் கை கட்டி வாய் பொத்தி அப்படியே நிக்கிறீங்க. நான் தானு கதறா. வேற வழி இல்லை. 12 வருட வனவாசம் ஓராண்டு
12 வருடம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் 13 தொலைத்து வரும்படி கானகம் ஓட்டினார். அஸ்தினாபுரத்தை விட்டு செல்லுகிறோம். அஸ்தினாபுரம் எல்லையை விட்டு போகிறோம். காட்டு எல்லை வருது. எல்லை அஸ்தினாபுரம் எல்லை கடைசி காட்டு எல்லை முகர்ப்பு. காட்டுக்கு போறேன். 13 வருஷம் அவன் தாய் நான் தாயகத்தை பார்க்கும் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி பாக்குறேன். பார்த்தா எங்க பின்னால 12,000 மந்தனர் வருகிறார்கள். 12,000 ஐயருங்க வராங்க. ஐயோ நாம் தவறு செய்தோம். நான் செய்த தவறுக்கு தம்பிமார்கள் ஒப்பந்ததாரிகள் வருகிறார்கள். இவங்க எல்லாம் ஏன் வர்றாங்க? சுவாமிகள், நான் செய்த தவறுக்கு தண்டனை நான் அனுபவிக்கிறேன். ஆனா நீங்க ஏன் வரீங்க சுவாமி அப்படின்னு கையெழுத்து கும்பிடுறேன். அவங்க சொல்றாங்க, தர்மா இந்த தர்மம் நீதி நியாயம் நேர்மை எல்லாம் நாட்டை விட்டு போகுது. தர்மமே நாட்டை விட்டு போதுறானா இந்த கர்மம் முடிச்ச நாட்டுல எவன் இருப்பான்? நாங்க இருக்க மாட்டோம்பா. தர்மம் எங்க இருக்குது, நீதி எங்க இருக்குது, நியாயம் எங்க இருக்குது, நேர்மை எங்க இருக்குது, அங்கதான் இருப்போம் அப்படின்னு எங்க பின்னால வராங்க. வந்தாங்க. முதல் வனம் பரிதி என்று சொல்லக்கூடிய சூரிய வனத்துக்கு போனா நாங்க எப்படின்னா போறோம். 12,000 மந்தனை நம்பி வருகிறார்களே, அவர்களுக்கு என்ன செய்வது என்று ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை வணங்கி தோற்றம் அளித்தார். அட்சய பாத்திரம் ஒரு பாத்திரம் கொடுத்தார். அட்சய பாத்திரம் கொடுத்தார். தருமா இந்த பாத்திரத்தை எதை நினைச்சு கவுகிறியோ அது உருவாகும் அப்படின்னாரு. நான் நினைச்சேன் இந்த நாடு நகரம் பொன் பொருள் வேண்டும் என்று நினைத்தால் தான் கட்சி இருக்கும். நான் அதை கேட்கல. 12,000 மந்தனர்கள் நம்மை நம்பி வந்து விட்டார்களே, அவர்களுக்கு தினந்தோறும் உணவளிக்க வேண்டும் என்று மதியம் ஒரு வேலை அதுமே சாணமான முடிச்சுட்டு வருவாங்க. மதியம் ஒரு வேலை அறுசுவை உணவு வேண்டும். 12,006 பேருக்கு எங்களோட சேர்த்து மதியம் அருமையான சாப்பாடு. மற்றபடியே அதான் என் தம்பிக்கு பார்த்தா பேமனுக்கு நான் என்ன செய்யறது? காய்கனிகளை குண்டோம், காணா நீர்களை குடித்தோம், மழையிலே நினைந்தோம், வெயிலிலே காய்ந்தோம், பாறை மீது படுத்தோம். இப்படியாக பருதிவனம், ராமரிஷி வனம், முருக்குமாரிஷி வனம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே எழுத்தோம். இது 7 வனம் முடிந்து 8வது வனம் குருமகாராசி வனம். இந்த வனத்திலே காலத்தை கழித்து வருகிறோம். ஆனா என் அருமை திரௌபதி அந்த புறத்தில் இருக்கிறார். அவளை முதல்ல பாக்கணும். ஏன்னா தம்பி மாதிரிலாம் அங்க காய்கனி பச்சார ஓடிடுவாங்க. அவளுக்கு பாதுகாப்பு நான் தான் போய் திரௌபதி அழைச்சிட்டு முதல்ல.